ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் தன்னோட 40 வயசை தாண்டியும் இன்னும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க பிரமாதம்? அது அவங்களோட சொந்த வாழ்க்கை. பண்ணிக்கிறாங்க, பண்ணிக்காமல் போகிறாங்க. இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சினிமாவில் என்னென்ன நடக்குது அப்படின்றத தெள்ள தெளிவாக போட்டு தோல் உரிக்கிறது தான் நம்மளோட வேலையே. ஸோ அதில் இதுவும் ஒரு டாபிக். ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 40 வயசை தாண்டியும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு சொல்கிற காரணம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த காரணம் அதுதான் சுவாரஸ்யமே நண்பர்களே. அதெல்லாம் என்னென்ன காரணங்கள், யாரெல்லாம் அந்த நடிகைகள் அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக இந்த வீடியோவில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவோம் நண்பர்களே. இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷனை வளவலன்னு வளர்க்க தேவையில்ல, நேராக விஷயத்துக்கே போவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக நான் சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கௌசல்யா அவர்கள். விஜய் அவர்கள் கூட மற்றும் அஜித் அவர்கள் கூடலாம் 90s காலகட்டத்தில் போட்டு ஆட்டம் போட்டவங்க. ரொம்ப நல்லா கடையாக அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த நடிகைக்கு இப்போ என்ன வயசாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 46 வயசாகுது. பெங்களூருவில் பிறந்து வளர்ந்தவர் தான் நம்ம கௌசல்யா அவர்கள். வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் பிறந்தது ஸ்ரீலங்காவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அப்பா பஸ் டெப்போ மேனேஜராக இருந்திருக்கிறாரு. இவர் ஆஃப் மராத்தி மற்றும் ஆஃப் கன்னடிகாவான். ஸோ அதனால தான் பெங்களூரில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஐ மீன் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காங்க, பெங்களூரில் வளர்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் ரைட்டு. ஒரு காலகட்டத்தில் நல்லா பெருசாக கோலோச்சி கொண்டிருந்த காலம் தான் இவங்களோட காலம். ஒரு 90s காலத்தில் நிறைய படங்கள் நடித்தாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சீரியல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் இவங்க 46 வயசு ஆயும் இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்மளை அசர வைக்கும் விதமாக ஒரு சில காரணங்கள் சொன்னாங்க. என்னதான் தமிழ் சினிமாவில் இவங்க பெரிய நடிகையாக இருந்தாலும் மலையாளத்தில் தான் அறிமுகமாயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நடித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இவங்களுக்கும் வேற ஒரு நடிகருக்கும் வச்சு கிசு கிசு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசும்போது தான் இவங்க வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த கிசு கிசு வெளில வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கல்யாண வாழ்க்கையை தடப்பட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை இந்த கிசு கிசுவை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களை கல்யாணம் பண்ண மறுத்துட்டாரு. ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துருக்குது. வெறுப்பு வந்தோடனே கொஞ்சம் காலம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி இவங்களுக்கு வயசாயிடுச்சான். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் போக போக இவங்க மேலேயே ஒரு டவுட் வந்துருச்சுங்களாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளால குழந்தை குடும்பம் அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு காலப்போக்கில் பயமாக மாறிட்டனால இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் கல்யாணமே வேணாம், நம்ம செல்ஃபாகவே இருந்துடலாம், ஒரு ஸ்பின்ஸ்டராகவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இன்னி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல. இந்த திருமணத்துக்கு தடையாக இருந்தது முதல்ல அந்த காலகட்டத்தில் வந்த ரூமரு, ரெண்டாவது இவங்களுக்குள்ள வந்த டவுட்டும் பயமும். ஸோ இதன் காரணமாகத்தான் கௌசல்யா அவர்கள் இன்னி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல, இனிமேல் நான் பண்ணிக்க போகிறதும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கேரியரில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட ஓன் ரூல்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ கௌசல்யா அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா ஜெர்மியா அவர்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா 40 வயசை தொட்டாச்சு. இவங்களும் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை. ஆனால் இருந்தாலும் கல்யாணம் ஏன் பண்ணிக்கல? 40 வயசு ஆயிடுச்சு ஆண்ட்ரியா அவர்களுக்கு, ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க? கல்யாணம் பண்ணலன்னா என்னப்பா, மற்ற சொல்லியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வெதண்டாவாதம் பேசுறதுக்கு பதிலாக, அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பேசுறதுக்கு பதிலாக, அவங்க கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்பை பேசுறதுக்கு பதிலாக கல்யாணம் ஏன் பண்ணியில அப்படின்ற காரணத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆண்ட்ரியா அவர்கள் கிட்ட ஏன் நீங்கள் திருமணமே பண்ணிக்காமல் இன்னி வரைக்கும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வயசில் நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒருத்தர் மேலே கால் வந்ததுங்க. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவரோட கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவரை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முடிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அவரை திருமணம் பண்ணிக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் இதே கேரக்டரில் யாராவது மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. அதனால தான் இன்னி வரைக்கும் அப்போ நான் மீட் பண்ண பாருங்க 20 வயசில் ஒருத்தன், அவனை மாதிரியே இன்றைக்கும் எவனாவது ஒருத்தன் கிடைப்பான்னு பார்த்தா எவனுமே அவ்வளோ நல்லவன் எவனுமே கிடைக்கல. அதனால தான் நான் திருமணம் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் இந்த லைஃப் எனக்கு சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். காலப்போக்கில் எவனாவது அந்த மாதிரி மாட்டினா நான் திருமணம் பண்ணிப்பேன். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு யோகியனை கூட நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போட்டு உடைத்து விட்டார்கள் ஆண்ட்ரியா அவர்கள். ஸோ இதுதான் ஆண்ட்ரியா அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், தான் 40 வயசை தொட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றதுக்கு. ஸோ இப்போ ஆண்ட்ரியா அவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக ரொம்ப வருஷமாக சிங்கிளாகவே இருக்கக்கூடிய நடிகை சோபனா அவர்கள் தான். ஏன்னா இவங்க கிட்ட 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது போய் இன்டர்வியூ எடுத்து ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதே ஒரு ஆண் 40 வயசை தாண்டா அவங்ககிட்டலாம் கேட்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் கேட்குறதே கிடையாது. நேராக நடிகை கிட்ட தான் வந்துருவாங்க மைய தூக்கினே. ஸோ அதே மாதிரி சோபனா அவர்களுக்கு இப்போது 54 வயசு ஆயிடுச்சுங்க. ஸோ 54 வயசாக இருந்தாலும் 2001 வருஷம் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து அனந்த நாராயணின்னு பேர் வச்சு அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட முதல் மேரேஜ் கேள்வி, திருமணம் எப்போ அப்படின்ற கேள்வி எப்போ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2004 வருஷம் இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேங்க, இந்த பிஸி ஸ்கெடியூலில் கல்யாணத்தை பற்றி மேரேஜ் லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் என் கெரியரை பார்க்குறேன், அதில் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறமா மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2018வது வருஷம் தான் மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டதுக்கு அப்படியே உங்களோட பதில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப லைஃப் வந்து ஜாலியாக போயிட்டு இருக்குது, அதனால் இப்படியே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ அடுத்த தடவையும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மைக் எடுத்துன்னு வந்துட்டு இதே மாதிரி கேள்வி கேட்காதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, நான் இப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தட்டி கழித்து விட்டார்கள். நான்காவதாக நடிகை கிரண் ரத்தோட் அவர்கள். கிரண் ரத்தோட் அவர்கள் கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கலாமா, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு என்ன கேட்காதீங்க, நான் அந்த கேள்வியை கேட்கல. ஆனால் கேள்வி கேட்டது நடிகை ஷக்கீலா. நடிகை ஷக்கீலா கேட்க கிரண் அவர்கள் பதில் சொல்ல எப்படி இருக்கும், விவகாரமாக இருக்கும்ல அந்த ப்ரோக்ராமை அப்படின்ற மாதிரி யோசிங்க. எனக்கு சிரிப்பாக வந்தது அந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது. பட் இருந்தாலும் அதை விட்டுட்டு விஷயத்துக்கு வருவோமா, அதாவது நம்ம கிரண் அவர்கள் எதனால திருமணம் பண்ணிக்கல அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க யாரு, சேட்டு பொண்ணா ஒரு முதல் படத்தில் நடிச்சாங்க, உண்மையாகவே சேட்டு பொண்ணானா உண்மையாகவே சேட்டு பொண்ணு தாங்க, ஜெய்ப்பூரில் பிறந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. ஸோ அதுக்கப்புறமா சினிமா நடித்து ஒரு நல்ல கவர்ச்சி நடிகையே ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு ஒரு காதல் வரும், இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லையா, ஏன்னா இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை இவங்களுக்கு. அப்படி எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்தாங்கன்னா, இவங்க வீட்டில் எதிர்பார்த்துருக்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணால் ஒரு வெள்ளைக்காரனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உள்ளூருக்காரனே வேணாம், நீ போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடு, உன் பேரை சொல்லி நாங்களும் ஃபாரினில் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி இந்த ஊரில் இருக்கிற டிப்பிக்கலான பேரண்ட்ஸ் மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டாளுங்களும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் இன்னி வரைக்கும் ஒரு வெள்ளைக்காரனை தேடி இருக்கிறாங்க. இதுக்காகவே கோவாவில் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க அம்மனி. ஸோ கோவாவில் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். அங்கே ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் மாட்டியிருக்கிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸை ஆரம்பித்து இப்போ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான்னு சொல்லப்படுது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 40 வயசை கடந்துட்டாங்க கிரண் அவர்கள். இனிமேல் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணலனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, விடுங்க, அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. கூடி சீக்கிரம் கல்யாணம்னா வெள்ளைக்காரனோட தான் திருமணம், ஃபாரினில் தான் செட்டில். லிஸ்ட்டில் 5ஆவதாக சொல்ல போகிறது நடிகை கமாலினி முகர்ஜி. பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்க, எங்கெங்க இந்த ஹீரோயின், அப்பப்போ சன் மியூசிக்கில் பாட்டு மட்டும் பார்ப்போம் பார்த்த முத நாளேன்னு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்கள் எதுலையுமே பார்க்கல, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சரி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் கல்யாணம்லாம் ஆகலை. ஏன் ஆகலை, அதுக்கு முன்னாடி எதனால் இவங்க சினிமா விட்டு போனாங்க, இவங்க கடைசியாக நடித்த படமே 2014 வந்த மலையாள படமான புலிமுருகன் மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக எந்த படத்துலையும் நடிக்கலை இவங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க யார், கமாலினி முகர்ஜி பேசிக்கலி ஒரு ஆட் ஃபிலிமில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்போ வெளிப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு இயக்குனரான சேகர் கமுலு அவர்கள் ஆனந்த் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ணும் போது இவங்களை போட்டு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் சக்கப்போடு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நம்ம கமாலினி அவர்களுக்கு கேரக்டர் வேற லெவலில் பேசப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழில் வேட்டையாடு விளையாடு அந்த படத்தில் வந்த கதாபாத்திரம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் கோதாவரி, தமிழில் மறுபடியும் காதல் நான் சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க நடிக்கக்கூடிய படங்களில் இவங்களோட கேரக்டர் தனியாக பேசப்படும். அதாவது பேசிக்காக வெறும் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கிடக்கூடாது. மொத்த இந்திய சினிமாவும் நடிகையில் கொஞ்சம் ரொமான்டிக் மெட்டீரியல், ஐட்டம் சாங்கு, அதுக்கப்புறம் லவ் போர்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கமாலினி அவர்கள் நான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் எனக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பாங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கக்கூடிய பல படங்களில் அவங்களோட கதாபாத்திரம் தனியாக பேசப்படும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரை செலக்ட் பண்ணி நடிக்கிற நடிகை எதனால் சினிமாவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு ஓடி போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணமே தெலுங்கு சினிமா தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு சில பேட்டியில் சொல்லிட்டாங்க. என்னன்னா தெலுங்குல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2014 வருஷம் நம்ம ராம் சரண் மற்றும் காஜல் அகர்வால் அவர்கள் நடிப்பில் உருவான படம் தான் கோவிந்துடு அந்தரி வதேலே அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தின் இயக்குனர் கிருஷ்ணா வம்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படத்தில் இவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் அந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நடித்து முடிச்சதுக்கு அப்புறமா தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கும் போது இவங்களோட கேரக்டர் இவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தாங்களோ அது எதுவுமே இல்லாமல் சப்ப மொக்க கேரக்டராக முடிஞ்சு போச்சா. இதனால் ரொம்ப வெக்ஸான கமாலினி அவர்கள், நான் ஷூட்டிங் பண்ணும் போது என் கேரக்டரு நான் நடிக்கும் போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது, இதை வந்து நான் ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் என்ன பண்ணி வச்சாங்களோ தெரியல, ரொம்ப சப்பையாக ஆயிடுச்சு அந்த கேரக்டர் வந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது. அதனால் எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம், நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இதனால் தெலுங்கு சினிமாலே இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மொத்தமாக முழுக்க போட்டாச்சு தெலுங்கு சினிமாவுக்கு. அதனால் தெலுங்கு சினிமா இனிமேல் எந்த சான்ஸ் வந்தாலும் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த முடிவு அப்போ எடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் மலையாள படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழில் இறைவி பண்ணாங்க, அதுலேயும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அதுக்கப்புறம் புலிமுருகன் பண்ணாங்க, அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி எப்படியுமே வந்து சினிமாக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில வரும்போது அங்கே ஏகப்பட்ட பேர் உங்கள் மேலே கானில் தான் இருப்பான். அதுவும் நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள்லாம் என்னடா அந்த பொண்ணு நம்ம மானத்தை வாங்குது அப்படின்ற மாதிரி பல பேர் உங்கள் மேலே கரம் வைப்பாங்க.
அந்த மாதிரி யார் கரம் வச்சாங்களோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. 2016க்கு அப்புறம் இவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்பும் இல்லை. இவங்களும் நல்ல கேரக்டருக்காக வெயிட் பண்ணி இவங்களும் எந்த பெரிய படத்துலையும் கமிட் ஆகாதனால 10 வருஷம் இவங்க இன்னி வரைக்கும் படம் எதுவுமே நடிக்கவே இல்லைங்க. எந்த படத்துலையும் கமிட் ஆகல. என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஸோ இதுக்கு நடுவில் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா திருமணமும் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத இவங்க முன்வைக்கல. ஏன்னா இவங்க எந்த பேட்டியுமே கொடுக்கல. நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியலையா. ஸோ இருந்தாலும் கமாலினி அவர்கள் சினிமா விட்டும் போயிட்டாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் வெளியில் ஷேர் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஒரு செக்யூரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஏதாவது ஒரு படம் அவங்க கையில் வந்தால் அந்த படத்தில் வந்து அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த அப்ரோச்சும் அவங்க கிட்ட போல அப்படின்றது தான் தற்போதைய தகவல் நண்பர்களே. இப்போ கமாலினி அவர்களை தொடர்ந்து 6வதாக சொல்ல போகிறது, ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கிற, ரொம்ப வருஷம் இந்த சிங்கிள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்தாலே இவங்க இருப்பாங்க. அவங்க தான் நடிகை அனுஷ்கா அவர்கள். ஸோ அனுஷ்கா அவர்களோட திருமணத்தை பற்றி எடுத்தா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாரும் இருப்பாங்க. ஆமாப்பா, ஆரம்பத்தில் நாகார்ஜுனா அவர்கள் மூலயமா தான் இவங்க தெலுங்கு சினிமாக்கே வந்தாங்க. ஏன்னா நாகார்ஜுனா அவங்க வீட்டில் இவங்க யோகா டீச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா தான் ஹீரோயினாக உள்ளே கூட்டின்னு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரபாஸ் அவர்கள் கூட இவங்க நெருக்கமாக இருந்தாங்க. ஸோ அந்த நெருக்கத்தை வந்து வெளியில் பப்ளிக்கலாக வெளில எல்லாரும் பேசும்போது இல்லை எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தட்டி மழுவிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்னைக்கு பாகுபலி நடித்து முடித்தாங்களோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அனுஷ்கா மேலே ஏகப்பட்ட ப்ரெஷராக. ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருந்தும் அனுஷ்கா உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அனுஷ்கா வீட்டில் இருந்தும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்கிறாங்க, நான் ஏன் இன்னும் திருமணம் பண்ணிக்கல, நான் எப்போ பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இதுக்கு மேலே சாதிக்கணுமா? அனுஷ்கானா எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு மேலே என்னமா சாதிக்கணும்னா அவங்க பர்சனலாக ஏதோ ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்டை சினிமாவில் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதை சாதிச்சதுக்கு அப்புறமா நான் சினிமாவை மொத்தமாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் படங்களே நடிக்க மாட்டேன். டோட்டலாக நான் ஃபேமிலி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு குழந்தை குட்டி குடும்பம் அப்படின்ற மாதிரி நான் செட்டில் ஆகிடுவேன். அதுக்கு முன்னாடி சினிமாவில் நான் சாதிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நல்லா படம் நடிச்சிட்டு இருந்தவங்க ஆந்திராவிலேருந்து அப்படியே டோட்டலாக போய் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ செலக்டடாக தான் ஒரு சில படம் நடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் அனுஷ்கா அவர்கள் மொத்தமாக சினிமாவுக்கு முழுக்கு போட்டு பெங்களூரில் செட்டில் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னி வரைக்கும் 40 வயசு ஆகிடுச்சு. திருமணத்தை பற்றி எந்த பேச்சும் எடுக்கலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அனுஷ்கா அவர்கள் சினிமாவை குவிட் பண்ணும் அந்த ஒரு தருணத்துக்கு வந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு புரியுது நண்பர்களே. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ 7வதாக சொல்ல போகிற நடிகை 40 வயதை தொட்ட பூனம் பாஜு அவர்கள். ஸோ பூனம் பாஜு அவர்கள் பாம்பேவில் பிறந்து வளர்ந்தவர்கள். மும்பையில் பிறந்து வளர்ந்தாங்கன்னு சொல்லலாம். அப்பா வந்து ஒரு நேவி ஆஃபீஸர். ஸோ அவங்க வந்து ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பெரிய இன்டென்ஷன்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2005 வருஷம் மிஸ் பூனே அப்படின்ற ஒரு அவார்டு நான் வாங்கினேன். ஸோ அந்த ரேம் ஷோவில் என்னை டைரக்டர் குச்சிப்புடி வெங்கட் அவர்கள் என்னை பார்த்துட்டு முதல் படமான மூடாட்டி சினிமா அப்படின்ற ஒரு படத்தில் என்ன நடிக்க வச்சார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மொழிகளில் படங்கள் வாய்ப்பு வந்தது. நான் எல்லா படத்துலையும் நடித்து ஒரு ரவுண்டு வந்தேன். ஆனால் 2022க்கு அப்புறம் நான் எந்த படத்துலையும் நடிக்கிறதில்ல. நான் ஆக்டிங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப் சேனல் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. கல்யாணம் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இப்போ நான் ஜாலியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆரம்பத்தில் டைரக்டர் சுனில் ரெட்டியோட இவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் இருந்ததாக சொல்லப்படுது. இப்போ அது கண்டினியூ ஆகலை. பட் இருந்தாலும் இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், யார் கூட அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். கூடி சீக்கிரம் திருமணம் பண்ணிப்பேன், பண்ணாமல் கூட போவேன். ஆனால் இப்போதைக்கு என் வாழ்க்கை இப்படி தான், ஜாலியாக சிங்கிளானா இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லார் வாயும் அடைச்சிட்டாங்க 40வது வயசில் பூனம் பாஜு அவர்கள். இப்போ இந்த லிஸ்ட்டில் 8வதாக சொல்ல போகிறது நம்ம தமிழ் நடிகையான மும்தாஜ் அவர்கள். உண்மையான பேர் நக்மா கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி 45 வயசாகுது நம்ம மும்தாஜ் அவர்களுக்கு. ஆனால் அவங்க திருமணம் பண்ணிக்கல. ஏன் பண்ணிக்கல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். மும்பையில் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே மும்தாஜ் அவர்கள் அங்கே தான் இருந்தாலும் சினிமா ஆசை வராமல் இருக்குமா? சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு சினிமானா அவ்வளோ காதலுங்களாங்க. இதுக்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது இவங்களோட ஸ்கூல் பஸ்ஸு ஃபிலிமிஸ்தான் ஸ்டுடியோவை கிராஸ் பண்ணும் போது எப்போவுமே திரும்பி பார்த்தா நடிகர்கள் யாராவது இருக்காங்களான்னு எட்டி ஆர்வத்தோடு பார்ப்பாங்களாம். அந்த வகையில் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சினிமா மேலே அவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் நம்ம சினிமா நடிகை ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் ஏகப்பட்ட படங்களுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த இயக்குனர் சுதாகர் பொக்கடே அவர்கள் இவங்களை ஸ்பாட் பண்ணி என்னோட படத்தில் நீ தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் படம் எடுக்க முடியல, இவங்களையும் ஹீரோயின் ஆக்க முடியல. ஸோ முதல் வாய்ப்பு போச்சு. 2வது வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சேத்தன் ஆனந்த் அப்படின்ற ஒரு இயக்குனர் ஷாருக் கான் அவர்கள் வச்சு நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ஸோ அந்த படத்தில் ஹீரோயினே நீ தான். ஷாருக் கானுக்கு ஹீரோயினாக யோசிச்சு பாருங்களேன், யாருக்காவது நடக்குமா இப்படியே?
இருந்தாலும் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு வந்துருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பும் இவங்க கை நழுவி போல எங்கே வாக்கு கொடுத்தாரோ எந்த நேரத்தில் கொடுத்தாரோ தெரியல, சேத்தன் ஆனந்த் அவர்கள் இறந்து விட்டார். ஸோ அதனால் ஷாருக் கான் கூடயே நடிக்க வேண்டிய வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு மும்தாஜ் அவர்களுக்கு. இதுக்கப்புறம் 3வது வாய்ப்பு தான் டி ராஜேந்தர் அவர்கள் மோனிஷா அண்ட் மோனாலிசா அப்படின்ற ஒரு படம் எடுக்க போகிறேன். ஸோ அந்த படத்தில் நீ தான் கதாநாயகி அப்படின்னு உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த படத்தில் கமிட் ஆனது ஒன்று தான் தெரியுது, டி ராஜேந்தர் அவர்கள் இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி. தெரியாதனமாக இந்த படத்தில் நம்ம மாட்டிக்கிட்டுமேடா சாமி அப்படின்னு வருத்தப்பட்டாங்களாம். காரணம் என்னன்னா, இந்த படப்பிடிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிருக்குது. 2 வருஷமா ஒரே படத்தில் கமிட் ஆகி எந்த படத்தில் நடிக்க முடியாமல் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த படம் ஃபெயிலியர் ஆனனால இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹீரோயின் வாய்ப்பு பெருசாக கிடைக்காம சைடு ஆர்டிஸ்ட், ஐட்டம் நம்பரு, செகண்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சு ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க இல்லையா நம்ம மும்தாஜ் அவர்கள். ஸோ இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபைனலாக ஒரு தெலுங்கு படத்தோட இவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. டாமி அப்படின்ற ஒரு படம் தான் இவங்க கடைசியாக நடிச்ச படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எந்த படத்துலையும் அவங்க நடிக்கல, ஒத்துக்கவும் இல்லை. இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்கலான்னு சொல்லி பிக் பாஸ் உள்ள போனாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் இன்னும் டேமேஜ் ஆகி இவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு உணர்ந்ததுக்கப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நான் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண், ஸோ என்னோட வாழ்க்கையை நான் இஸ்லாமத்துக்காக நான் வந்து தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மத போதகராக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஸோ மத போதகராக மாறின காரணத்தினால இப்போ அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. சினிமா அப்படின்ற மாதிரியும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் முழுக்க இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு மத போதகராக மாறிவிட்டார் நடிகை மும்தாஜ் அவர்கள். ஸோ இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்காமல் சினிமாவை தொடராதது காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் 9வதாக சொல்ல போகிறது நடிகை தபாசிம் ஃபாத்திமா ஹஸ்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தபு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வயசை கடந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னி வரைக்கும் இவங்க திருமணம் பண்ணிக்கல. ஆனால் இவங்களை கேட்டால் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சின்ன வயசு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க அப்பா வந்து பேசிக்கலி ஒரு பாகிஸ்தான் ஆக்டரு, அம்மா வந்து இந்தியன். இவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து குடும்பம் நடத்திட்டு இருந்தாரா இவங்க அப்பா. இதுக்கப்புறம் குடும்பம் குழந்தை குட்டின்னு பெற்றதுக்கப்புறம் தபு அவர்கள் தன்னோட 3வது வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா அவங்களை விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னோட 11வது வயசுலேயே இவங்க சினிமாவில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சைல்டு ஆக்டரா. இவங்க முதல்ல சைல்டு ஆக்டராக நடித்த படம் பசார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளரும் போது பல நடிகர்களோட இவங்களை கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்திலேயே இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே போச்சுங்களாங்க. அதனால் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பே போய் அவன் என் வாழ்க்கையில் வந்துட்டு விளையாடிட்டு போயிடுறானுங்க, அவனுக்கு வந்து ஆம்பளை அப்படின்றனால அவங்க ஜாலியாக போயிடுறானுங்க. ஆனால் நம்மளோட லைஃப் தான் இப்படி கேள்விக்குறியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டரோட இவங்களை கம்பேர் பண்ணி பேசினாங்க, நடிகர் நாகார்ஜுனாவோட கம்பேர் பண்ணி பேசினாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய திருமணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளையும் நான் பார்க்கல, ஒரு நேர்மையான ஆளையும் நான் பார்க்கல. என்னைக்கு நான் பார்க்குறனோ அன்றைக்கி நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நான் இப்படியே தான் சிங்கிளாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் தபு அவர்கள் இன்று வரைக்கும் நேர்மையான ஆண், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆண் இன்னும் அவங்க வாழ்க்கையில் பார்க்காதனால இன்னி வரைக்கும் அவங்க திருமணம் பண்ணிக்கலையா. ஸோ அதுதான் அவங்களோட ரீசன், அது திருமணம் பண்ணிக்காத ரீசன் அப்படின்ற மாதிரி அவங்க முன் வைக்கிறாங்கவா. ஸோ இப்போ கடைசியாக 10வதா நடிகை சதா அவர்களை பற்றி சொல்லலாமா. சதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்கள பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துருக்குதுங்க. மேடி அவர்களோட கம்பேர் பண்ணிலாம் ரூமர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஜெயம் அப்படின்ற படத்தின் மூலயமாக வந்ததுக்கப்புறம் அந்நியன் மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தாங்க. ஒரு சில படங்கள் சரியாக போகாதனால மொத்தமாக சினிமாவை முழுக்கு போட்டுட்டு ஒரு சில கெட்ட பழக்கத்தில் இறங்கினாங்க. அந்த கெட்ட பழக்கத்தில் இறங்குறதுனால கூட அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு போச்சுன்னு சொல்லி ஒரு சில ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா படப்பிடிப்புக்கு வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வர்றது, ஸ்பாட்டை டேரக்டருக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் இவங்க நிறைய பண்ணி குடிச்சிட்டு வரனால சில ஷார்ட்ஸ் வந்து அவங்கள எடுக்கணும்னு சொல்லும் போது ஸ்பாட்டில் இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட்டு எல்லாமே ஓவராக போகுது, தேவையில்லாத காஸ்டிங் ஆகுது. ஸோ இதனால் இந்த நடிகையை வந்து நம்ம படத்தில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு நடிகை போடலாம். ஏன்னா கூட்டின்னு வந்தால் கொடுக்குற சம்பளத்தையும் தாண்டி இந்த மாதிரி அழிச்சாட்டியெல்லாம் பண்ணுறனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் நிறைய ஆகுது. அதனால் சதா அவர்களை யாரும் எந்த படத்துலையும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல போய் தான் சதா அவர்களுக்கு பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கத்தெல்லாம் மொத்தமாக விட்டுட்டு யூடியூப்பில் உட்காந்து நிறைய பேருக்கு ஹெல்த் டிப்ஸு, ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் சரியாக வேலைக்கு ஆகாதனால இன்னைக்கு வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டாங்க. ஸோ எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி கேட்டால் நான் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் எப்போ ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுறனோ அதுக்கப்புறம் தான் திருமணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாதனை எப்போ பண்ணுறது, திருமணம் எப்போ பண்ணுறது, அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சதா அவர்கள் இன்றைக்கி அது டும் மேலே சத்தத்தை பற்றி பேசுகிறாங்களான்னு. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் வெறும் 10 நடிகைகளை பற்றி தான் சொல்லியிருக்கேன். 40 வயதை கடந்தும் திருமணமாகாத நடிகைகள் இன்னும் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.